இது கிட்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ் வழங்கும் ஆடியோ கதைகளின் தொகுப்பு. அனிமேஷன் மூலம் கதைகளை பார்த்தே பழக்கப்பட்ட நம் குழந்தைகளிடம் கதைகளை கேட்கும் திறனை வளர்க்க வேண்டும். மேலும் கதைகளை கேட்கும்போது அதில் வரும் பாத்திரங்கள், இடங்கள் மற்றும் சம்பவங்களை அவர்களே கற்பனை செய்து ரசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆடியோ கதைகள். வாங்க கேட்கலாம். குழந்தைகளே, நாம இன்னைக்கு கேட்க போற கதையுடைய பெயரு புத்திசாலி இளவரசன். அந்த நாட்டுடைய அரண்மனை அன்னைக்கு விழா கோலத்தோட பளபளப்பா இருந்தது. நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சிருந்தாங்க. அந்த நாட்டுடைய மிக முக்கியமான 100 பேர் அரண்மனையில் ரொம்ப மரியாதையோடு உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்னீங்கன்னா, அந்த நாட்டுடைய இளவரசனுக்கு 15வது பிறந்த நாள். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டுடைய இளவரசனா அவரை அரசு முறைப்படி அறிவிக்கிற நாளும் அன்னைக்கு தான். அதனால் அன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக அந்த அரண்மனை இருந்தது. அரண்மனையில் உள்ள ஒரு விழா மேடை. அந்த மேடையில் அரசர், அரசி, இளவரசர் இவங்க 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு எதிரில் எல்லா முக்கியமான விருந்தினர்களும் இருந்தாங்க. அதற்கு பக்கத்தில் பெரிய விருந்து கூடத்தில் விருந்து தயாராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த விழா கூடத்தில் இருக்க ஒரு மேஜை மேலே அந்நிய பொழுதுக்கு சிறப்பு பரிசு இருந்தது பிறந்த நாளுக்கு. அது என்ன அப்படின்னா, வைரத்தால் ஆன ஒரு பிரேஸ்லெட் இளவரசருக்கு. அந்த விழா மேடையில் 2 தீப்பந்தங்கள் இருந்தது. அதன் மூலமாக தான் அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. திடீர்னு என்ன காரணத்தாலோ தெரியல, அந்த 2 பந்தங்களும் அணைஞ்சு போச்சு. அணைஞ்சு போன அந்த தீப்பந்தத்தை பணியாளர்கள் ஓடி வந்து சரி செஞ்சு திரும்பவும் ஏற்றி வச்சாங்க. அவங்க அதை ஏற்றி வைக்கிறதுக்கு உள்ள நடுவில் ஒரு நிமிடம் இல்லைன்னா 2 நிமிடம் இருந்திருக்கும், அவ்வளவுதான். பந்தத்தை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் விழா மேடையில் இருக்க மேஜையை பார்த்த அரசருக்கு மிகுந்த ஆத்திரம். ஏன்னா அவர் இளவரசனுக்காக வச்சிருந்த அந்த சிறப்பு பரிசு வைர பிரேஸ்லெட் அதை காணோம். யாரோ திருடிட்டாங்க. உடனே அரசருக்கு வந்த கோபத்தில் அவர் வந்த விருந்தினர்கள் எல்லாரையும் சிறையில் தள்ளணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆனால் அந்த இளவரசர் ரொம்ப சமயோஜிதமான ஒரு சிறுவன். அவர் தன்னுடைய தந்தையான அரசர்கிட்ட வந்து நின்று, அப்பா, ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்திருக்கிறவங்க எல்லாரும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். இது எனக்கான பிறந்த நாள் விழா. நீங்கள் தான் இதை ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்காக எல்லாரையும் நாம் தண்டிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த வைர பிரேஸ்லெட்டை யார் திருடினாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மன்னர், சரி, உன் விருப்பப்படியே செய் அப்படின்னு அனுமதி கொடுத்தார். உடனே இளவரசர் பணியாளர்களை கூப்பிட்டு அவங்க காதில் ஒரு சில விஷயங்களை சொன்னார். அதே போல் பணியாளர்கள் உடனே அந்த விழா மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்குள்ள ஒரு மேஜையை வச்சாங்க, ஒரு திரையை போட்டாங்க. அந்த விருந்தினர்கள் 100 பேர்கிட்டையும் போய் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. 100 பேரும் ஒரு நீண்ட வரிசையில் நில்லுங்க. ஒவ்வொருத்தராக அந்த அறைக்குள்ளே வரணும். நீங்கள் வந்த உடனே திரையை இழுத்து மூடிடுவோம். உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அந்த அறை உள்ள மேஜை மேலே ஒரு மந்திரக்கோலை வச்சிருக்கேன். அந்த மந்திரக்கோல் மிகுந்த சக்தி வாய்ந்தது. அதோடைய கைப்பிடியை எடுத்து 5 வினாடி உங்கள் கையில் வச்சிருந்து திரும்ப அந்த மந்திரக்கோலை எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துலையே வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் அறையை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 100 விருந்தினர்களும் அதே போல்
நீண்ட வரிசையில் நின்னாங்க. ஒவ்வொருத்தரா அந்த அறை உள்ள வந்தாங்க. அந்த கைப்பிடியை எடுத்து ஒரு 5 வினாடி எடுத்துட்டு வச்சுட்டு திரும்ப வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தால் அங்கே இளவரசர் நின்றுக்கிட்டு இருக்கார் அந்த அறைக்கு அந்த பக்கம் வெளியில். அவர் வெளியில் வந்த ஒவ்வொருத்தங்க கையையும் முத்தமிட்டுட்டு, மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் உங்களை நாங்கள் சந்தேகப்படும்படியாக ஆச்சு, வாங்க விருந்து கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா விருந்து கூடத்துக்கு அனுப்பி வச்சார். இப்படி 100 பேரில் ஆரம்பித்த அந்த வரிசை அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் ஒரு 4 இல்லைன்னா 5 பேர் தான் பாக்கி இருந்தாங்க. மீதி எல்லாரும் போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த நாட்டுடைய தளபதிக்கு அடுத்தபடியாக இருந்த உப தளபதி. அவருடைய முறை வந்தப்ப அதே போல் அவர் அறை உள்ள போனார். கொஞ்ச நேரம் கழித்து அறைக்கு வெளியில் வந்தார். இளவரசர் அவருடைய கைக்கு முத்தம் கொடுத்துட்டு அவரை விருந்து கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஏன் கூடயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுக்கிட்டாரு. மீதி இருந்த ஆட்களை அனுப்பிச்சிட்டு அரசர், அரசி, இளவரசர், உப தளபதி இந்த 4 பேர் மட்டும்தான் விழா மேடையில் இருந்தாங்க. அப்போ தன்னுடைய தந்தையான அரசர்கிட்ட இளவரசர் சொன்னார், அப்பா, நான் சொன்ன மாதிரி என்னுடைய வைர பிரேஸ்லெட்டை திருடின ஆளை நான் பிடிச்சிட்டேன், இந்த உப தளபதி தான் அப்படின்ன உடனே அந்த அரசருக்கு ஆத்திரம் கண்ணு அப்படியே செவந்து போச்சு. அவர் கேட்டார், இது உண்மையா? உண்மையில் நீ தான் இந்த பிரேஸ்லெட்டை திருடினியா? அதுக்கு அந்த உப தளபதி, ஆமாம், நான் தான் திருடினேன். அரசர் கேட்டார், ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லு, எந்த காரணமும் இல்லாமல் திருடி இருந்தேன்னா உனக்கு மரண தண்டனை. அதுக்கு அந்த உப தளபதி சொன்னார், ஒரு காரணம் இருக்கு அரசே, ஆனால் அந்த காரணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்மளுடைய நாட்டுக்கு உட்பட்ட மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஆதிவாசிகள் ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. அந்த 1000 குடும்பத்திலையும் இருக்க அந்த ஆதிவாசிகளுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை. அவங்க சாப்பிட உணவு இல்லை, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு இல்லை, அவங்க வீட்டு பெண்மணிகளுக்கும் மற்ற மனிதர்கள் எல்லாருக்கும் போட்டுக்கிறதுக்கு சரியான துணிமணிகள் கூட இல்லை. இது சம்பந்தமாக நான் 2 தடவை அரசாங்கத்தில் வந்து சொன்னேன், ஆனால் சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த பிரேஸ்லெட்டை திருடினா இது நிச்சயமாக விலை உயர்ந்ததாக இருக்கும், இதை விற்பனை செஞ்சால் நிறைய செல்வம் கிடைக்கும், அதை வச்சு இந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம், அதுக்காக தான் நான் இதை திருடினேன். இருந்தாலும் இப்போ எனக்கு புரியுது, நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த உப தளபதி சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த அரசருக்கு, அரசிக்கு, இளவரசருக்கு 3 பேருக்குமே ஒரே வியப்பு. ஏன்னா அந்த மலை ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த மலையில் மலை ஜாதி மக்கள் இருக்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதும் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியா, எங்களுக்கு தெரியவே தெரியாதே, யாருமே சொல்லலை. சரி, பரவாயில்லை, இப்போவாவது இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது, அதுவும் இந்த உப தளபதி மூலமாக. அதனால் உப தளபதி, நீ ஒரு நல்ல காரியத்தை தான் செஞ்சுருக்க, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பிரேஸ்லெட்டை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்க, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னுடைய தண்டனையை நாங்கள் இப்போ ரத்து செய்கிறோம். அதுக்கு பதிலாக உனக்கு இப்போ ஒரு அரசாங்க ஆணை ஒன்று, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த மலைக்கு போகணும், மலைவாசி மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன என்ன ஆவணம் செய்யணுமோ, அங்கே இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இதுக்கு என்ன அதிகாரம் தேவையோ அனைத்து அதிகாரங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அரசர் சொன்னார். உடனே அரசர், அரசி, இளவரசர் 3 பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு உப தளபதி ஆனந்தமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவர் இளவரசர்கிட்ட பார்த்து, இளவரசே, ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னார்.
என்ன சொல்லுங்க அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் 100 பேர் நின்றுக்கிட்டு இருந்தோம். அதில் அந்த வைர பிரேஸ்லெட் காணலை அப்படின்ன உடனே சரியாக நான் தான் அதை திருடினேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு உபதளபதி கேட்டார். இதை கேட்ட உடனே இளவரசர் முகத்தில் எல்லை இல்லாத சிரிப்பு. ஓ, நான் சொன்னதை நம்பி அந்த நான் காமிச்ச அந்த மந்திர கோலுக்கு மந்திர சக்தி இருக்குன்னு நினச்சிட்டிங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அது ஒரு சாதாரண கோல் தான். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மந்திர கோலுக்கு ஒரு கைப்பிடி இருந்தது. அந்த கைப்பிடியில் நல்ல உயர்ந்த நிறைய வாசனை உள்ள வாசனை திரவியங்களை பூசி வச்சேன். அதை ஒரு 5 ஆட்கள் வந்த உடனே திரும்ப திரும்ப அதில் திரவியங்களை தடவிக்கிட்டே இருக்க சொன்னேன். ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் திருடலையோ பயம் இல்லையோ அவங்கெல்லாம் அந்த கைப்பிடியை நல்லா எடுத்து 5 வினாடி வச்சு அப்புறம் திரும்ப வச்சுட்டு வெளியில் வந்தாங்க. அதனால் நான் அவங்களுடைய கைகளில் முத்தம் கொடுத்தப்ப எனக்கு அந்த திரவியத்துடைய வாசனை அடிச்சுது. அதனால் அவங்க பேரில் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விருந்து கூடத்துக்கு அனுப்பி வச்சேன். இதுவே உங்கள் முறை வந்தப்ப நீங்கள் ஏற்கனவே அந்த பிரேஸ்லெட்டை திருடி இருந்தீங்க. அதனால் எங்கே இந்த மந்திரக்கோள் நம்மளை காட்டி கொடுத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் அதோடைய கைப்பிடியை தொடவே இல்லை. அதனால் உங்கள் கைகளுக்கு நான் முத்தம் கொடுத்தப்ப அந்த திரவியங்களுடைய வாசனையை என்னால் உணர முடியவே இல்லை. அப்படின்னா நீங்கள் தான் திருடனாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களை கை காமிச்சேன் அப்படின்னு இளவரசர் சொன்னார். அதுக்கு அந்த உபதளபதி, உண்மையிலேயே நீங்கள் புத்தி கூர்மை உடைய ஒரு இளவரசன்தான், பின்னால் நீங்கள் அரசராக வருவீங்க, நான் உபதளபதியாக இருக்கேன், உங்களுக்கு ஊழியம் செய்வது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லி உபதளபதி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதற்கு பிறகு இந்த உபதளபதி அதே போல் போய் அரசருடைய உத்தரவை நிறைவேற்றி வச்சார். மலைவாசி மக்கள் எல்லார்கிட்டையும் பேசி அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கிட்டு திரும்ப அரண்மனைக்கு வந்து அரசர்கிட்ட வணக்கம் செஞ்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன உத்தரவை நிறைவேற்றிட்டேன் மகாராஜா அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு அரசர் சொன்னார், அடுத்தது ஒரு உத்தரவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இளவரசர் இருக்கார் இல்லையா, என்னுடைய பையனுக்கு நீங்கள் அரசாங்க ரீதியாகவும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி ஒரு ஆலோசகராக ஒரு நண்பராக கூடவே இருந்து அவருக்கு வழி நடத்தி நல்லது கெட்டதை சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த உபதளபதி ரொம்ப ரொம்ப நிச்சயமாக செய்கிற மகாராஜா, இதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து அந்த உபதளபதியும் அந்த இளவரசரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சியில் நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதுதான் இந்த கதை. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் அடுத்த கதையோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.